Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழக ஆளுநர் RN ரவி 3 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். ஆளுநர்கள் அவ்வப்பொழுது டெல்லிக்கு சென்று நிர்வாகம் சார்ந்த அரசு அறிக்கைகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது மரபு. அந்த அடிப்படையில் தமிழக ஆளுநரும் டெல்லி சென்று வருகிறார். இந்நிலையில் 3 நாட்கள் பயணமாக தமிழக ஆளுநர் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் ஊழல் புகார், அதை எதிர்த்து பாஜகவினர் போராட்டம் நடத்தியது, அதற்காக பாஜகவினர் கைது செய்யப்பட்ட சம்பவம் என தமிழகம் பரபரப்பாக காணப்படும் நிலையில் ஆளுநரின் டெல்லி பயணமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியன் வங்கிகள் 16.35 லட்சம் கோடி வாரா கடன்களை தங்கள் வங்கி நிதிநிலை அறிக்கையிலிருந்து விலக்களித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இது கடன் தள்ளுபடி அல்ல என்றும் அவற்றை திரும்ப வசூலிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் விளக்கமளித்திருக்கிறார். இந்த வாரா கடன்களில் பெருநிறுவனங்களின் பங்கு மட்டும் 9.27 லட்சம் கோடி ஆகும். EPSக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவரது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து புறக்கணித்து வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது சமாதானம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தொடங்கிய முதல் நாளில் EPS தலைமையில் நடைபெற்ற அதிமுக MLAக்கள் கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்தார். பேரவை வளாகத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கும் அவர் செல்வதில்லை என தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் நேற்று சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது EPSம் செங்கோட்டையனும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டதாகவும் EPS, செங்கோட்டையன், OPS ஆகியோர் திமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் அதிமுக மூத்த தலைவர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் மேற்கொண்ட முயற்சியால் செங்கோட்டையன் சமாதானம் அடைந்ததாகவும் இனி அதிமுகவில் பிரச்சனை இருக்காது என்றும் தெரிகிறது. நகைக்கடன்களுக்கான RBI புதிய விதிகளின் பாதிப்பு குறித்து மக்களவையில் விவாதிக்க கோரி காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார். அதேபோல நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என திமுக MP கனிமொழியும் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். டாஸ்மாக் கடைகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை புகார் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக அரசை கண்டித்து நேற்று பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் சில தலைவர்களை போலீசார் கைது செய்து வீட்டு காவலில் வைத்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை, அறிவிக்கப்படாமல் போராட்டம் நடத்தினால் என்ன செய்வீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதன் காரணமாக டாஸ்மாக் கடைகளுக்கு பலத்த போலீஸ் காவல் போடப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி ராஜமாணிக்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் ராஜமாணிக்கத்தின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் சிவா வெற்றி பெற்றது செல்லும் என்றும் தீர்ப்பளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக்கொண்டு அரசியல் நடத்துவதாக அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். லண்டனுக்கு படிக்க போய் படிப்பை மறந்து நாகரிகம் இல்லாமல் இவ்வாறு அண்ணாமலை பேசுவதாக அவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். கலா மாஸ்டருடன் அண்ணாமலை ஆடும் வீடியோவையும் அவர்கள் ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர். பாஜகவில் குஷ்பு போன்ற நடிகைகள் இருப்பதாகவும் அண்ணாமலை எப்படி இவ்வாறு பேசலாம் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது அரசியல் நாகரிகம் இல்லை என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். நாளை ஆட்டோக்கள் ஓடாது என தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் திரு S. பாலசுப்ரமணியம் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஆட்டோ சங்கங்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் 1.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும்
அடுத்த கிலோமீட்டருக்கு தலா 25 ரூபாயும் என நிர்ணயிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளை போராட்டம் நடத்த உள்ளதாக பாலசுப்ரமணியம் தெரிவித்திருக்கிறார். மக்களவையில் இன்று திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். தொகுதி மறு வரையறை குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ஆனால் இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் திமுக உறுப்பினர்களை பாஜக பேச அனுமதிப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் கார் வாங்குவோருக்கு அதற்கான வாகன நிறுத்த இடத்திற்கான சான்றிதழ் கட்டாயமாக்கப்படுகிறது. இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னையில் வாகன நிறுத்தம் மேலாண்மை செய்யும் வகையில் விதிமுறைகள் வகுக்கப்பட்டதாகவும் அவர் அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் கார் வாங்குவோருக்கு வாகன நிறுத்த இட சான்றிதழ் கட்டாயமாக்கப்படுகிறது. விலை மீண்டும் உயர்ந்து வருகிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 320 ரூபாய் உயர்ந்து 66,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 8,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளையில் வெள்ளி விலை மாற்றம் இன்றி கிராம் 113 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பீஸ்ட் படத்தில் வரும் அரபிக் குத்து பாடல் யூடியூபில் 700 மில்லியன் அதாவது 70 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. முன்னதாக தென்னிந்தியாவின் மிக வேகமாக 15 நாட்களில் 100 மில்லியன் பார்வையாளர்களை பெற்ற பாடல் என்ற சாதனையையும் அரபிக் குத்து பெற்றுள்ளது. 18 நாட்களில் 100 மில்லியனை கடந்த ரவுடி பேபி பாடலின் சாதனையையும் இது முறியடித்துள்ளது. நடிகர் மோகன்லால் நடிப்பில் பிருத்திவிராஜ் இயக்கத்தில் வரும் 27ஆம் தேதி எம்புரான் 2 திரைப்படம் வெளியாகிறது. இப்படத்தின் முக்கிய அப்டேட் இன்று மாலை வெளியாகும் என இயக்குனர் பிருத்திவிராஜ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனால் மோகன்லால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மேலும் படத்தின் ட்ரெய்லரை முதல் ஆளாக பார்த்த ரஜினிகாந்த் மனமாற பாராட்டியதை நம்மால் மறக்க முடியாது என்றும் பிருத்திவிராஜ் கூறியுள்ளார். அண்மையில் வெளியான டிராகன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது. இந்த திரைப்படம் இன்னும் தியேட்டரில் அமோகமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் வரும் 21ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் இணையதளத்தில் வெளியாக உள்ளதாக படக்குழு தெரிவித்திருக்கிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என 5 மொழிகளில் டிராகன் வெளியாகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.